நாட்டின் முதல் மின்சார காருக்கு புரோட்டான் மாஸ் 7 என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த புரோட்டான் மாஸ் 7 மலேசிய மோட்டார் வாகனத்துறையின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் என புரோட்டான் ஹோல்டிங்ஸ் பிர்ஹாட் தெரிவித்தது. அதன் முழு அறிமுக விழா இவ்வாண்டு இறுதியில் தான் நடத்தப்படும் என்றாலும் முன்கூட்டியே பெயரை அறிவிக்க முடிவு செய்யப்பட்டதாக புரோட்டான் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் லீ சுன்ராங் தெரிவித்தார். சீனாவின் கீலி நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த புரோட்டான் மாஸ் 7 நவீன வாழ்க்கை முறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான இடவசதி மற்றும் பயன்பாட்டை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள SUV செக்மெண்ட் C ரக கார் ஆகும். புரோட்டானின் இந்த முதல் EV மாடலானது மேம்பட்ட GMA இயங்கு தளத்தில் சிறந்த வாகன செயல்திறன், சிறந்த கையாளுதல் மற்றும் போதுமான வசதியை உறுதி செய்கிறது. 4615 மில்லிமீட்டர் நீளம், 1901 மில்லிமீட்டர் அகலம், 1670 மில்லிமீட்டர் உயரம் மற்றும் 2750 மில்லிமீட்டர் வீல் பேஸ் ஆகிய பரிணாமங்களுடன் மாஸ் 7 தற்கால வெளிப்புற வடிவமைப்புடன் போதுமான உட்புற இடத்தையும் வழங்குகிறது. காரின் உட்புறம் அதிநவீன தொழில்நுட்ப அம்சங்களோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாக்கம் நிச்சயம் வாடிக்கையாளர்களின் மனதை தொடும் வகையில் இருக்கும் என லீ சுன்ராங் நம்பிக்கை தெரிவித்தார். வரக்கூடிய மாதங்களில் மேற்கொண்டு அதன் சிறப்புகள் வெளியிடப்படும் என்றார் அவர்.